எல்லார் காலையும் போய் விடுவேன் நான். வரிசையா நிப்பாங்க 12 ஆர்டிஸ்ட். வரிசையா நிக்கிறோம், பக்கத்துல போய் விழக்கூடாது. இங்க ஒருத்தர் காலில் ஒண்ணு, அடுத்து நடுவுல ஒருத்தர் கால், அப்புறம் அங்க விழணும் இங்க விழணும். 12 பேர் காலையும் விழுந்து எடுத்திருப்பேன் நான். மண்ணை வாரி தூத்தி போடணும். என்ன ரொம்ப பிடிக்கும், மம்மி மம்மின்னு கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்னால அவரை பார்க்க முடியல. அந்த படத்துக்கு அப்புறம் என்னால பார்க்க முடியல. எந்த ஒரு வாழ்க்கையிலையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆளு நம்ம ஒரு வருஷம் அவங்களோட வேலை செஞ்சாலும், அடுத்த வருஷம் நம்ம போகும்போது அடுத்த நிமிஷம் அவங்க நம்மளை மறந்துடுவாங்க. நாங்கெல்லாம் 12 பக்கம் 20 பக்கம் 25 பக்கம்லாம் ஒரே ஷாட்ல சிங்கிள் ஷாட்ல போவோம். உள்ள போவேன், அங்க பேசுவேன், அங்க பேசிட்டு திரும்ப அங்க பேசி திரும்ப வெளியே வருவேன். வெளியே வந்து திரும்ப ஆட்டோல ஏறி போற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் எடுப்பாரு. 27 நிமிஷம். மெட்டியோலின்னு சொன்னா போதும், எல்லா உலகம் பூரா. நான் கார்ல ஏறி உட்கார்ந்தோடனே டிரைவர், மேடம் நீங்க அந்த மெட்டியோலி மாமியார் தானே, பேய் வந்துருச்சு ராட்சசி வந்துருச்சுன்னுவாங்க என்ன பார்த்து. சினிமாவுக்கு வரணும்னு முயற்சி பண்ணாரு, ஆனா அது அவருக்கு கிளிக் ஆகலை. ஆனா சீரியல்லே அவர் பெரிய லெவல்ல தான் இருக்கான் தீபக். என்னைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான். அவனோட குணாதிசயங்கள் அப்படி ரொம்ப ஸ்வீட் ஃபெல்லோ. இப்போ ஒரு சித்தி மாதிரியோ இல்லை வந்து ஒரு தென்றல் மாதிரியோ ஒரு பெட்டியோலி மாதிரியோ வந்து சீரியல்கள் வரல. அதுக்கப்புறம் அந்த அளவுக்குள்ள சீரியல்கள் எதுவுமே வரல. பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, சினிமாலையும் சரி சீரியலையும் சரி இவங்க நம்ம நிறைய இடங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஒரு அம்மாவோட கேரக்டர் அப்படின்றத வந்து நிறைய இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாந்தி வில்லியம் மேம் அவங்கள நீங்க நம்ம மீட் பண்றோம். மேம் வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். அன்னியன் மூவில வந்து நீங்க கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு மூவியை ஒரு 20ல இருந்து 30 தடவை மேல பார்த்திருப்பேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்னியன் மூவில நீங்க விக்ரம் சாரோட பண்ணி நடிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர் கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. விக்ரம் பிடிக்கும், பிரபுதேவா பிடிக்கும். எனக்கு பிரபு கூட அப்படிதான், விக்ரமும் அதே மாதிரிதான். பசின்னு தெரிஞ்ச உடனே போய் காணி பயோ மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து எல்லாரும் குடிங்க, உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் பசிக்காது அப்படின்னா இவ்வளோ பெரிய இதுல கிளாஸ்ல கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. என்ன ரொம்ப பிடிக்கும், மம்மி மம்மின்னு கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்னால அவரை பார்க்க முடியல. அந்த படத்துக்கு அப்புறம் என்னால பார்க்க முடியல. மேபி பார்த்தா அவரு என்ன பார்த்தா பேசுவாருன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாமே அந்த ஒரு நிமிஷங்கள் மட்டும்தான். எந்த ஒரு வாழ்க்கையிலையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆளு நம்ம ஒரு வருஷம் அவங்களோட வேலை செஞ்சாலும் அடுத்த வருஷம் நம்ம போகும்போது அடுத்த நிமிஷம் அவங்க நம்மளை மறந்துடுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற இயல் ரீதியான ஒரு விஷயங்கள், இது ஒண்ணு. அதனால ஆனா எனக்கு என்னைக்குமே அவரை ஞாபகம் இருக்கு. என்னைக்குமே அவரை ஞாபகம் இருக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் இறந்தாரு. அந்த டைம் நான் ஃபைனல் ஷூட்டிங் போயிருந்தேன் கிளைமேக்ஸுக்கு. அப்ப என்னை பார்த்து அழுதாங்க, எல்லாருமே அழுதாங்க. சங்கர் சார் அழுதாரு, விவேக் சார் அழுதாங்க, எல்லாருமே அழுதாங்க. அப்போ அது அது வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் என் கூட நின்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னைக்குமே. அதனால அதை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே விட்டுறணும். இப்போ சினிமா பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். சீரியலை பத்தி உங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும். சொல்லுங்க மேம். இப்ப நீங்க அப்ப இருக்கிறப்போ அப்ப நீங்க நடிச்சிருக்கீங்க, இப்ப நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மெட்டி ஒலி, அந்த தென்றல், அந்த மாதிரியான ஒரு நிறைய சீரியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அப்படியே உட்கார வச்சிரும். ஆமா, நீங்க போகும்போது வரும்போது எந்த போனாலும் அந்த நாடகத்தை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. போய் உட்கார்ந்த உடனே வந்த உடனே பேய் வந்துருச்சு ராட்சசி வந்துருச்சுன்னுவாங்க என்ன பார்த்து. அப்படிங்களா? ஓகே, அந்த அளவுக்கு பதியக்கூடிய ஒரு சீரியல்ஸா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இப்ப வரக்கூடிய சீரியல்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரி மக்கள் மனசுல பதியுதுங்களா? ஒருவேளை பதியலன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இல்ல, ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் இன்னைக்கும் அதாவது இப்போ ஒரு சித்தி மாதிரியோ இல்ல வந்து ஒரு தென்றல் மாதிரியோ ஒரு பெட்டியோலி மாதிரியோ வந்து சீரியல்கள் வரல. அதுக்கப்புறம் அந்த அளவுக்குள்ள சீரியல்கள் எதுவுமே வரல. பின்ன ஃபர்ஸ்ட் திருமுருகன் சார் வந்து நான் ரொம்ப இது பண்ணுவேன். என்னன்னா அந்த சீரியல்ல வந்து அந்த அளவுக்கு வர காரணம் திருமுருகன் சார். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கேதரா உட்கார வச்சுட்டு அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாரு. இந்த சீன், இது எமோஷனல் சீனு, நீங்க இப்படி நடிக்கணும், நீங்க இப்படி வாங்க, நீங்க இப்படி போங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. நாங்கெல்லாம் 12 பக்கம் 20 பக்கம் 25 பக்கம்லாம் ஒரே ஷாட்ல சிங்கிள் ஷாட்ல போகும். கேமராமேன் தூக்கி செவிலோ ராஜான்ற தூக்கி கையில வச்சுப்பாரு. கேமராவை தூக்கி தோள் மேல வச்சுட்டாருன்னா பின்னாடியே போவார். நான் எங்க போறேன், ஆட்டோல இருந்து இறங்கி உள்ள போவேன், அங்க பேசுவேன், அங்க பேசிட்டு திரும்ப அங்க பேசி திரும்ப வெளியே வருவேன். வெளியே வந்து திரும்ப ஆட்டோல ஏறி போற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் எடுப்பாரு. 27 நிமிஷம் 27 நிமிஷம் ஒரு ஷாட் பண்ணிருக்கோம். 40 நிமிஷத்துக்கு ஒரு ஷாட் பண்ணோம்.
அந்த 40 நிமிஷம்ன்றது அந்த லைவா பண்ணது ஆமா, லைவா பண்ண 1000வது எபிசோடா? ஆமா. ஓகே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவங்க அந்த ஒரு மெட்டிஒலியில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம். அதே மாதிரி தான் தென்றல். தென்றல்ல குமரன் சார். அவர் போன உடனே அம்மா ரொம்ப சிம்பிளா இருக்கணும், மெட்டிஒலி பேட்டர்ன் வேண்டாம், இது வேற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதையே மாத்திட்டார். அந்த பேட்டர்னே மாத்தி வேற மாதிரி கொண்டு வந்து தென்றல நான் ஒர்க் பண்ணேன். பின்ன ஒரு சில விஷயங்களால எனக்கு அது பண்ண முடியல, தொடர்ந்து செய்ய முடியாதனால நான் வெளியில வந்துட்டேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய இப்ப வர சீரியல், இப்ப இந்த கயல் அது இதுன்னு எதெல்லாம் வருது, அதெல்லாம் கதைகள் ஓரளவு பரவாயில்ல. கயல் சீரியல் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல கதைகள் வருது. அந்த மாதிரி இருக்கு, கொண்டு வராங்க. ஆனா அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. மெட்டிஒலியோ இல்ல தென்றலோ இல்ல இதோ அந்த மாதிரி அவங்களால யாராலையும் கொண்டு வர முடியல. கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் வந்து மனசுல இருக்கிற அளவுக்கான ஆமா, விஷயங்கள் இருக்கு. மெட்டிஒலின்னு சொன்னா போதும், எல்லா உலகம் பூரா. நான் கார்ல ஏறி உட்கார்ந்தோடனே டிரைவர், மேடம் நீங்க அந்த மாமியார் தானே, மெட்டிஒலி மாமியார் தானேன்னுவா. அப்ப ஜனங்க அவ்வளவு தூரம் அந்த இது எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆயிடுச்சு தம்பி. இப்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ் வந்து அதை பாக்குறாங்க. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ் வந்து அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆமா ஆமா மெட்டிஒலி தான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு வருது. அதனால அதான் சொல்றேன், அந்த மெட்டிஒலி அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு யாரும் எடுக்கல, யாராலும் எடுக்கவும் முடியாது. ஏன்னா அது யதார்த்தம். 5 பொண்ணு யதார்த்தம், அப்பா யதார்த்தம், எங்க குடும்பம் ஃபுல்லா யதார்த்தம். யாருமே வந்து காம்படிட்டிவா தான் நடிச்சிருப்போம் எல்லாருமே. உனக்கு நான் சளைச்சவ இல்லை, எனக்கு நீ சளைச்சவன் கிடையாதுன்னு தான் நடிச்சிருப்போம். ஆனா நாங்க ஒரு குடும்பமா வாழ்ந்தோம். அதுல எல்லாருமே, காயத்ரி ஆகட்டும், இல்ல வந்து காவேரி ஆகட்டும், இல்ல வந்து உமா ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ரேவதி ஆகட்டும், இல்ல எங்க குடும்பம் ஆகட்டும், நாங்க ஒரு குடும்பம் அது ஒரு குடும்பம்னு அப்படி கிடையாது. ரெண்டும் இணைஞ்சு எங்க உட்காந்தாலும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோம். ஆமா, அந்த மாதிரி ஒரு டீம் இது வரைக்கும் எங்களுக்கு அமையவே இல்லை. அது ஒரு வேற எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, அந்த மெட்டிஒலி எல்லாம் போடும்போது அந்த நாடகம் ஸ்டார்ட் பண்றது கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி எல்லாம் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வந்துடும். வா 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 உட்கார எல்லாரும் உட்காந்துரும் அப்படியே அந்த இதுல. ஆமா, அந்த இன் பிட்வீன்ல விளம்பரம் போட்டா கூட எந்திரிச்சு போக மாட்டோம். அந்த சொல்லுவாங்க, தொட்டில்ல தூங்குற குழந்தை கூட அந்த அம்மி அம்மி மிதிச்சு சாங் வரும்போது அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆன உடனே தொட்டில எந்திரிச்சு உட்காருமா. அந்த டைம்ல எனக்கு சொல்லுவாங்க, தொட்டில தூங்குற குழந்தை கூட எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க சத்தம் கேட்டா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈர்த்த ஒரு விஷயம் அது. ஆனா அந்த மாதிரி கதை இதுக்கப்புறம் வரல, வந்திருக்கு அந்த மாதிரி. ஆனா அந்த அளவுக்கு இல்லை, யாராலையும் அதை ரீச் பண்ண முடியல. இப்போ இவரு திருச்செல்வம் பண்றாரு இல்லையா சீரியல்ல, அந்த சீரியல் கூட எவ்வளவு கதைகள். ஏன்னா அவரு இதுக்குள்ள உயிரோட்டமா இருந்த ஒரு மனிதர். அவர் எடுக்கிற சீரியல்ல எவ்வளவு உயிரோட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உண்மையா இருக்கும், அதாவது யதார்த்தமா இருக்கும் எல்லாமே. எதிர்நீச்சல்னு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு இல்லையா, இப்ப செகண்ட் பார்ட் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நான் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப உயிரோட்டமா இருப்பாங்க கதையில. அது ஒவ்வொருத்தருக்கு தான் அந்த ஒரு விஷயங்கள் தரப்பட்டிருக்கு கடவுளால. அதனால அது மற்றபடி எல்லாரையும் நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் எல்லாம் அவங்க ஸ்டைல் என்ன, இந்த வே ஆஃப் டேக்கிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அவ்வளவுதான். அவங்களுக்கு கொடுக்குற வேலையை அவங்க செஞ்சிடறாங்க. மற்றபடி வந்து இந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுற அளவுக்கு அவங்க ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஃபுட்டேஜ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சாயந்தரம் 6க்குள்ள 9 மணிக்குள்ள இத்தனை எபிசோடு கொடுக்கணும், என்ன 2 எபிசோடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை தூக்கி டைரக்டர் மேல வச்சிடுறாங்க. ஏன்னா பணம் போடுறவங்களும் வந்து அவங்களுக்கும் சரி யோசிப்பாங்க, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனா 1,00,000 ரூபாய் செலவு வந்துடும், சாப்பாடு அது இதுன்னு செலவு வந்துடும் ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்கும். அதனால ஒரு நாளைக்கு இவ்வளவு எடுத்து கொடுத்துருங்கன்ற ஒரு இதை தூக்கி தலைமையில போடும்போது ஹரிபரியா ஹரிபரியா. அப்பெல்லாம் அப்படி இல்ல, 3 சீன் நடிப்போம் நாங்க ஒரு நாளைக்கு. மொத்தமே 3 சீன் தான் நடிப்போம். அந்த டிஸ்கஷனே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடக்கும். 2 மணி நேரம் நடக்கும். ஆர்டிஸ்ட் இப்படி வரணும், இவங்க இங்க உட்காரணும், இவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இந்த ஒரு கான்செப்ட் அவங்க போடுவாங்க. அப்போ ஒரு 3 சீன் எடுத்தா நல்ல சாலிடா நல்லா இருக்கும், கிளாஸியா இருக்கும், நல்ல பார்க்க நல்லா இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. வாப்பா என்னப்பா இவ்வளவு லேட் பண்றீங்க, டக்கு டக்குன்னு எடுத்தாங்களா அன்னைக்கு ஒரு 2.5 எபிசோடு கையில கொடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா டைரக்டர் எப்ப அவரை மாத்தி இன்னொரு டைரக்டர் போடுன்னு தூக்கி இன்னொரு டைரக்டர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதனால அவங்களால அந்த இது கொடுக்க முடியறது இல்லை. அதுவும் சொல்லணும் இல்லையா நம்ம.
நீங்க சொல்லிருந்தீங்களே கிட்டத்தட்ட 2.5 பக்கம்லாம் இருக்கு, நல்லா படிச்சு டைலாக் எல்லாம் பேசிடுவோம். ஆமா 25 பக்கம் டயலாக், 25 பக்கம் சீனு. அந்த 25 பக்கம் சீனை சிங்கிள் ஷாட்ல எடுப்பாங்க. ஆமா, ப்ராம்ப்டர் பின்னாடியே வருவாரு, கேமரா பின்னாடியே வருவாரு, வந்து எங்க போறோம் போது இந்த பாம்பு ஊர்ந்து போற மாதிரி தான் வருவாரு. அதுக்கு அந்த மாதிரி ஷார்ட் எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம். 40 பக்கம் எடுத்திருக்கோம்ப்பா. எல்லாரு காலையும் போய் விழுவேன் நான். வரிசையா நிப்பாங்க 12 ஆர்டிஸ்ட். வரிசையா நிக்கிறோம், பக்கத்துல போய் விழக்கூடாது. இங்க ஒருத்தர் காலில் ஒண்ணு, அடுத்து நடுவுல ஒருத்தர் கால், அப்புறம் அங்க விழணும் இங்க விழணும். 12 பேர் காலையும் விழுந்து எழுந்திருப்பேன் நான். மண்ணை வாரி தூத்தி போடணும். இதெல்லாம் அவ்வளோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது பொறுமையா செஞ்சாதான் முடியும். அதுக்காக ஒரு 10 மானிட்டர் பார்ப்பாங்க. 11வது மானிட்டர் தான் எங்களுக்கு டேக்கே ஓகே ஆகும் இல்லையா? அந்த மாதிரி எடுத்தாங்க. இப்ப அப்படி எடுக்க முடியாது. யாரா டயலாக் விட்டா கூட எடிட்டிங்ல போட்டிருப்பா, டப்பிங் பார்த்துப்பாங்க அப்படின்ருவாங்க. அதனால அவ்வளவுதான். அதனால யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஓகே, அதான். இப்போ வந்து நம்ம தீபக் சார் வந்து இருக்காரு, அவரு கூடயுமே நீங்க பண்ணிருக்கீங்க அந்த பழைய சீரியல்ஸ் வந்து. ஆமா. சோ அவர் அப்ப இருந்ததுக்கும் இப்ப நீங்க பிக் பாஸ்ல மேபி நீங்க பாத்துட்டீங்கன்னா ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? எந்த வித்தியாசமும் இல்ல. அந்த பிள்ளை எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியேதான் இருக்காரு. அந்த தீபக்கை பொறுத்த வரைக்கும் எந்த நாளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தீபக்கை வந்து மாறி நம்ம பார்க்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாறி பார்த்தது இல்லை. நான் தென்றல் பண்ணும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போதும் சரி, இன்னைக்கு பார்க்கும்போதும் சரி, ஹாய்மா என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்றதான் எல்லார்கிட்டயுமே. எங்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ற ஒரு குழந்தை அவன் தான் தீபக். அவனை குழந்தையாதான் பாக்குறேன் நான். கண்டிப்பா. ரொம்ப தங்கமான ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னே சொன்னாங்க. அவருடைய கேரக்டர் வந்து இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த பிக் பாஸ் மூலியமா அப்படின்ற மாதிரி. இல்ல உண்மைதான். அவன் வந்து தேவையில்லாம பேச மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். அவனுக்கு வந்து அதை தவிர்த்து அவனுக்கு வேற எதுவும் இது பண்ண முடியாது, பண்ண மாட்டான். ஏன்னா இஸ் அ கிரேடட் பர்சன். அவருக்கு வந்து தெரியும் என்ன பண்ணணும். சினிமாவுக்கு வரணும்னு முயற்சி பண்ணாரு, ஆனா அது அவருக்கு கிளிக் ஆகல. ஆனா சீரியல்லே அவர் பெரிய லெவல்ல தான் இருக்கான் தீபக். என்னைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான். அவனோட குணாதிசயங்கள் அப்படி ரொம்ப ஸ்வீட் ஃபெலோ, ரொம்ப தங்கமான புள்ள, அவ்வளவுதான் சொல்ல முடியும். விஜயகாந்த் சார் சொன்னீங்க, அவரோட படங்கள் நடிச்சிருக்கீங்க. நரசிம்மா படத்துல கூட பண்ணிருக்கீங்க. ஆமா, நரசிம்மா படம் பண்ணேன், கேப்டன் பண்ணேன். கேப்டன்ல எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியல. ஏன்னா நான் மெட்டியோலி ஷூட்டிங்ல இருந்து போனேன். ஒரு 1 hourல அனுப்புறேன் சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்க. விஜய் சார் தெரியாது, விஜயகாந்த் சார் தெரியாது. நான் வந்திருக்க விஷயமே அவருக்கு தெரியாது. என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னம்மா அப்படின்னாரு. இல்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு பேசினாரு. அந்த மாதிரி விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன். அவர் யூனியன்ல இருக்கும் போதும் எல்லாருக்கும் என்ன வேணுமோ எல்லாத்தையுமே அவர் செஞ்சிருக்காரு. எல்லா விஷயங்களும் அவர் செஞ்சிருக்காரு. முதல்ல அன்னதாத்தே சுகினோ பவந்துன்னு தான் அவரை சொல்லணும். அப்படின்னா என்னன்னா, வயிறார நமக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்கள பார்த்து அன்னதாத்தி சுகினோ பவந்துன்னு சொன்னா அவங்க இன்னும் அந்த சாப்பாடு நிறைய பேருக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். ஏன்னா வாழ்த்துறோம், வயிறார சாப்பிட்டு அவரை நம்ம வாழ்த்துறோம். அந்த மாதிரி பல லட்சம் பேர் அவரை வாழ்த்தி இருக்காங்க. ஆனா அவரோட லைஃப் சடனா ஏன் இப்படி இதாச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு மாதிரி உடல் ரீதியா அவர் ரொம்ப இதாகி போய் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தப்பட்டேன் நான். ஏன்னா நரசிம்மாலாம் நடிக்கும்போது அப்படி சிங்கம் மாதிரி வருவார். சிங்கம் மாதிரி கண்ணை பார்க்கும்போது அது ஒரு கம்பீரம் தெரியும். ஆமா, கண்டிப்பா. அதாவது இப்ப நம்ம சாமியோட அவரை எடை போடக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா ஹீஸ் அ காட். அவர் வந்து கடவுள் தான். இல்லைன்னா வந்து மேல பறக்க வேண்டிய கிருஷ்ணபக்ஷி எதுக்கு மேல பறந்தது? அவர் போகும்போது, பாடி கொண்டு போகும்போது அது பறக்கணும்னு அவசியம் இல்லை. கருடன் பறந்தது இல்ல, அது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. முக்காவாசி பேர் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் உண்டு. அவங்க பையனே பார்த்தான் மேல. அந்த மாதிரி வந்து அவர் வந்து கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர், சிறந்த மனிதர், மாபெரும் மனிதர். இண்டஸ்ட்ரியில வந்து அதாவது எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு வாட்டி எல்லாரும் ஏதோ ஷோக்காக போகும்போது ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல. எல்லா ஆர்டிஸ்டும் போய் இறங்கிட்டா, சாப்பாடு வரல. எல்லாம் சாப்பிட்டு கிளம்பணும், ஆனா சாப்பாடு வரல. அவர் வந்தவர், என்னப்பா எல்லாம் வெயிட் பண்றீங்க என்னன்னா, இல்லை இன்னும் ஃபுட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டா உடனே கால் பண்ணி சாப்பாட்டை வர வச்சு எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து அதுக்கப்புறம் தான் ட்ரெயின்லேயே ஏற விட்டார். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவர் யூனியன்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதை வந்து நிறைய பேர் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னுவாங்க. என்ன செஞ்சா?
உள்ளுக்குள்ள நீங்க போகாதீங்க. வெளிவட்டத்துல அவர் என்ன செஞ்சாருன்றத மட்டும் பாருங்க. அவர் பொலிட்டிக்கல்ல போனதுனால அவர் இப்படி ஆயிட்டாரான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அவர் நல்ல மனிதர். எனக்கு என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல்ல போய் ஒரு ஆட்சியில இருந்து ஆமா இவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சிருந்தா ஓகே, அதை கூட ஏதோ ஒரு விதத்துல அக்செப்ட் ஆமா பண்ணிக்கலாம், அவருடைய ஆமா கடமை செய்யறாருன்னு. ஆமா ஒரு பொலிட்டிக்கல்ல போய் அதுல இல்லாம அவரு சம்பாரிச்ச விஷயத்த வச்சு இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு. அவர் இறந்த அன்னைக்கு அந்த கூட்டத்துல அவ்வளவு மக்கள் சொல்லி அழுறாங்க, எனக்கு அதை கொடுத்திருக்காரு, ஆமா எனக்கு இதை கொடுத்திருக்காரு. இது எதுவுமே வெளியில இருந்து வெளியில வெளியில இருந்து அவர் ஆமா சம்பாரிச்சு கொடுத்தது. ஆமா அவர் சொந்த சம்பாத்தியத்துல கொடுத்ததுதான்ப்பா. ம். யாரோட பணமும் எடுத்து கொடுக்கல. மத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஆனா இவர் எடுத்து கொடுக்கலையே. அவரோட சொந்த காசை தான் அவர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. இப்ப யாரோ ஒருத்தர் அவர் கூட வேலை செஞ்சவங்கள யாரோ ஒருத்தர் அவர் கூட போயிட்டு, சார் இந்த மாதிரி கஷ்டம் சார், கூட வேலை செஞ்ச வேலைக்காரம்மா சமையக்காரம்மா அவங்க கஷ்டம்னு சொல்லி சொன்ன உடனே, என்னம்மா கல்யாணமா எவ்வளவு வேணும், காசு கொடுத்துருக்காரு 50,000 ரூபாய் காசு கொடுத்துருக்கா, அதுக்கப்புறமும் காசு வேணும்னா வாங்கிக்கோ அப்படி சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி வச்சாங்க. அந்த அம்மா போய் முடிச்சு வரதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. அந்த அம்மா தலையிலையும் நெஞ்சிலையும் போட்டு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யும். ஏன் இன்ஃபேக்ட் எனக்கே அவர் ஹெல்ப் பண்ணார். நரசிம்மா பண்ணி வருமா எனக்கு பேசின சம்பளமே 20,000 ரூபாய் தான். 2 நாள் ஷூட்டிங், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய், 2 நாளைக்கு 20,000 ரூபாய் பேசினாங்க. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது கட்டா கொடுத்தாரு. ஏன்னா என் வில்லியம்ஸோட ஃப்ரெண்ட், அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 பேரும் ரூம்மேட்ஸ், என் ஹஸ்பண்டோட ரூம்மேட்ஸ். அப்படி இருந்ததுனால அவர் உடல் ரீதியா அவர் ரொம்ப வீட்டுல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உதவி பண்றதுக்கு அவர் அந்த பைசா கொடுத்தாரு. அப்ப நான் கேட்டேன், என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, இது என்னோடது இல்ல, யாருக்கோ கொடுவேன், என்கிட்ட கொண்டு வந்து, இல்ல ஐயா தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கார்ல இறங்கி இவ்வளவு பெரிய கேரியர் வந்துச்சு. என்ன கிளம்பிட்டீங்க, சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லி தியாகவண்ணாவை கூப்பிட்டு தியாகவண்ணா வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பு அவங்களுக்கு அப்படின்னா. இல்ல நான் மாலை போட்டிருக்கேன், கவுச்சி சாப்பிடணும். வெஜிடேரியன் இருக்கே ஃபுல்லா சாப்பாடு ஒரு கேரியர்ல, வெஜிடேரியன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த காசு உங்களுக்கு தான், யாருக்குள்ள எடுத்துட்டு போங்க. நான் கட்டின 2 புடவை 2 ஜாக்கெட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எனக்கே கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்ல, இது கொடுத்ததுனால இல்லை, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளை தெரிஞ்சு அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அதுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. அவர் யோசிக்கிறதுனால தான் அதையெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதை விட்டு வெளிவட்டாரத்துல அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் என்னென்ன செய்யணுமோ, நடிகர்களுக்கு கூட அவங்கவுங்க கஷ்டங்களுக்கு எல்லாமே உதவி இருக்கார். அவர் உதவலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இஸ் அ காட். அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன் மேம். நிறைய பேர்கிட்ட முக்காவாசி பேர் என்ன சொன்ன விஷயம், எனக்கு விஜயகாந்த் சார் ஹெல்ப் பண்ணிருக்காரு, எனக்கு விஜயகாந்த் சார் அதை பண்ணிருக்காரு. பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு ஐயா அவ்வளவு பண்ணிருக்காருங்க, யாருன்னு தெரியாதுங்க, என்ன கூப்பிட்டு இந்த போறியா பஸ்ஸுக்கு 100 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. சாப்பாடு என்னைக்கும் சாப்பாடு இருக்கும். அவரு அவரை நான் பார்த்த ரீதியும் லாஸ்ட்ல அவரை பார்த்ததும் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அவரை பார்த்த உடனே கடவுள் மாதிரி ஒரு மனிதர் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு, அவர் உடல் ரீதியா இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரோ அப்படின்னு நான் அவருக்காக டெய்லி ப்ரே பண்ணியிருக்கேன். அவரோட ஆன்மா நல்லபடியா இருக்கணும், அவரோட ஆன்மா நல்லபடியா இதாகணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய ப்ரே பண்ணிருக்கேன். ஏன்னா பிகாஸ் அவர் அந்த மாதிரி ஒரு 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 மனிதர். மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாமா, இல்ல மக்கள் எல்லாரும் ஒரு வாய்ப்பை இழந்துட்டாங்களா, ஒரு நல்ல வாய்ப்பு? எது மேம் கரெக்டா? இல்ல அப்படி இல்ல. அதுல இந்த பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது பொலிட்டிக்கல்ல என்ன வேணும்னாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணா தலைகீழா மாறும். அத நம்ம எதுவுமே பண்றதுக்கு இல்ல. அது அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ன்றது நமக்கு தெரியாது. அவர் நல்ல ரீதியில வந்தாரு, அவர் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா அது மேபி ஏதோ ஒரு தடங்கல்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் அது இன்பிட்வீன் வந்ததுனால அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. என்ன சொல்றதும் அது நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் என்னும் போது அதை பத்தி நம்ம பேசுறது நமக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனா அவரு செஞ்ச விஷயங்களுக்கு கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம். கண்டிப்பா கிருஷ்ணனா வாழ்றாரு, வேற எதுவும் இல்ல, பெருமாளா வாழ்றாராம். கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதான். சோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. சினிமா சார்ந்தும் சீரியல்ஸ் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. நீங்களும் சீரியல்ல அடுத்தடுத்த லெவல், பெரிய லெவல்ல போகணும், இன்னும் சினிமாலையும் நிறைய பெரிய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் என்ன பேச விட்டதுக்கு. கண்டிப்பா. இல்ல உங்ககிட்ட நான் பேசாம நிறைய பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷம். நேயர்கள் எல்லாருக்கும் இந்த இதை பார்த்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க.